தேவதாசி முறை சமஸ்கிருத மொழியில் தேவதாசி அல்லது தமிழ் மொழியில் தேவர் அடியாள் என்ற வார்த்தையின் பொருள் கடவுளின் சேவகர் என்பதாகும். பெண் குழந்தையை கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அவர்கள் கோயிலை கவனித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பரதநாட்டியம் மற்றும் பிற பாரம்பரிய இந்திய கலைகளையும் கற்றுக்கொண்டனர். பிற்காலத்தில் அவர்கள் மோசமாக நடத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டனர். மேலும் தேவதாசிகள் தங்கள் கண்ணியம், பெருமை உணர்வு, சுயமரியாதை மற்றும் கௌரவம் ஆகியவற்றை இழந்தனர். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கொடுமையான தேவதாசி முறையை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தேவதாசி முறைக்கு எதிரான அவரது போராட்டத்தை பாராட்டும் வகையில் 1929இல் அவர் சென்னை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார். பெரியார், ஈவேரா தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டனர். 1930இல் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இம்மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார். தேவதாசிகள் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி மூவலூர் ராமாமிர்தம் ஆவார். ராஜாஜி, பெரியார் மற்றும் திருவிக ஆகியோர் தொடர்ச்சியான தார்மீக ஆதரவுடன் இந்த கொடுமையான முறைக்கு எதிராக அவர் முழக்கம் எழுப்பினார். இதன் விளைவாக அரசாங்கம் தேவதாசி ஒழிப்புச் சட்டத்தை நிறைவேற்றியது. மதராஸ் தேவதாசி சட்டம் என்பது அக்டோபர் 9, 1947இல் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியதுடன் இந்திய கோயில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் என்று அறிவுறுத்தப்பட்டது.